இந்த கல்யாண மண்டபத்துலலாம் ஒரு பெரிய ஃபேன் ஒன்று மாட்டியிருப்பாங்க, அல்முனாடு ஃபேனு. அதுலேருந்து வரக்கூடிய காற்று பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நானும் யோசிச்சிருக்கேன், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேன்லாம் அந்த மாதிரி காற்றே கொடுக்க மாட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதோட ரெக்கையை, அதோட பிளேடை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக நீளமாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேனோட, அந்த பெடஸ்டல் ஃபேனோட ரெக்கையை பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி பப்பர ஃபேன் பெருசாக இருக்கும். பட் இந்த சின்ன ரெக்கையிலேருந்து எப்படி அவ்வளோ பவர்ஃபுல்லான காற்றை கொடுக்குது? சரி, இதுதான் அதிகமாக காற்றை கொடுக்கணும்னா அப்போ இதே மாதிரி ரெக்கையே வீட்டில் இருக்க ஃபேன்லையும் கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரிலாம் யோசனை வருது. நம்ம இன்னைக்கு இந்த ஃபேன் பிளேடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் என்ன, எதனால் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேடு வருது, அண்ட் ஒன்றுத்தில் 3 பிளேடு வருது, இன்னொன்றில் 5 பிளேடு வருது, இன்னொன்று இந்த மாதிரி பெருசாக விரிஞ்சு இருக்குது, இதெல்லாம் எப்படி வெளியில் வரக்கூடிய காற்றோட தாக்கத்தை மாற்றுது அப்படின்ற மாதிரி விஷயங்களை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். தரமான சம்பவங்களை இனிமேல் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு அம்மா ஃபேனை ஆப்ரேஷன் பண்ணி போட்டிருக்கேன். அண்டு இன்னும் வந்து பயங்கரமாக ஓடுது இந்த ஃபேனு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸோ இதை வச்சு தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த மாதிரியான பிளேடை வாங்குறது, எது வாங்கினா எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்களையும் சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நான் ஏதாவது ஸ்கேம் பற்றி வீடியோ போடுறப்போ நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, ப்ரோ ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணேன், அது வந்து பிடிங்கிட்டு போயிடுச்சு, இல்லை 10,000 ரூபா கொடுத்தா 1,00,000 ரூபா கொடுக்குறதா சொன்னாங்க, ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆன்லைன் ட்ரேடிங் ஸ்கேம் வந்து இன்றைக்கி போய்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிக்கக்கூடிய விஷயம், இந்த ட்ரேடிங்கு, ஸ்டாக் மார்க்கெட்டு இது எல்லாத்தையும் தெளிவாக ஃபஸ்ட்டு படிங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நல்ல சஜஷன் நான் கொடுக்குறேன். என்ட்ரி ஆப்பில் என்ட்ரி ஃபின் அகாடமி அப்படின்ற கோர்ஸ் இருக்குது. இந்த என்ட்ரி ஆப் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1.5 கோடி பேருக்கும் மேலே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 6.5 லட்சத்துக்கும் மேலே பெய்டு யூசர்ஸ் வந்து இருக்காங்க. இவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் லைவ் கிளாஸஸில் NISM சர்டிஃபைடு மென்டார்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறாங்க. சரி, இவங்க கற்றுக் கொடுக்குறது தியரிட்டிக்கலாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ப்ராக்டிக்கலாக லைவ் மார்க்கெட்டில் அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே அப்ளை பண்ணி அதுலேருந்து இன்சைட் எடுக்கிறது, இல்லை டேட்டா எடுக்கிறது, அந்த மாதிரி டீட்டெயிலான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்குறாங்க. சரிப்பா, நம்ம கற்றுக்கிட்டு இருக்கும் போதே மார்க்கெட்டில் ஏதாவது போய் தெரியாமல் மாட்டிக்கிட்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதுக்கான பிளாட்ஃபார்மையும் இவங்களே கொடுக்குறாங்க. இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய டூல்ஸு, ரிசோர்ஸஸை வச்சு எந்த விதமான ஃபினான்ஷியல் ரிஸ்க்கும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை அதில் எப்படி அப்ளை பண்ணி ரிசல்ட் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து ஏமாறாதீங்க. என்ட்ரியோட ஃபின் அகாடமி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். கற்றுக்கிட்டு நீங்கள் அதில் முன்னேறலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணுங்கள். நம்ம வியூவர்ஸ்க்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. பொதுவாகவே நம்ம ஒரு ஃபேனை செலக்ட் பண்ணி வாங்கும்போது அதில் சில பேராமீட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து ஏர் டெலிவரி எவ்வளோ இருக்குது, அதுலேருந்து எந்த அளவு ஸ்பீடாக காற்று வரும், அண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ரீச் ஆகும், இந்த மாதிரி காற்றை பற்றின சில பேராமீட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேயும் வந்து இந்த விங்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக, அதாவது இது அகலமாக கொடுக்கறது, சின்னதாக கொடுக்கறது, இல்லை இந்த மாதிரி 5 பிளேடு கொடுக்கறது, 3 பிளேடு கொடுக்கறது, இந்த மாதிரி விங்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக காற்று வெளியில் வரக்கூடிய தன்மையை தான் வந்து மாற்றுறாங்க. அதை தான் ஏர் டெலிவரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்காக இங்கே சில எக்யூப்மெண்ட்லாம் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபேனோட பவரை மெஷர் பண்ணுறதுக்காக இந்த மல்டிமீட்டரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் மில்லி ஆம்பியர் வந்து மெஷர் பண்ணணும். அது மூலமாக நம்ம பவராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஸ்மார்ட் ப்ளக் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது மூலமாக நமக்கு இங்கேயும் வந்து எவ்வளோ பவர், எவ்வளோ எனர்ஜி எடுக்குது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும். அண்ட் அது போக இங்கே ஒரு அனிமோமீட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வழியாக எவ்வளவு ஏர் டெலிவரி வந்து கிடைக்குது, என்ன ஸ்பீடில் வந்து காற்று வெளியில் வருது அப்படின்றத இதுலேயும் மெஷர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறது இது கூடவே டிஃபால்ட்டாக வரக்கூடிய ரெக்கை தான். இந்த விங்ஸ் வந்து அதுதான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எவ்வளோ ஏர் டெலிவரி வந்து இது கொடுக்குது, எவ்வளோ ஸ்பீடில் காற்று வருது, அதை வச்சு ஏர் டெலிவரி எந்த அளவு காற்று வந்து இது வெளியில் தள்ளுது அப்படின்றத தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ 3ஆம் நம்பர்லேயே நம்ம டேரெக்டாக ஆன் பண்ணிடுவோம். ஸோ கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 242 மில்லி ஆம்பியர் கிட்ட வருது. ஸோ நமக்கு மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா 250 மில்லி ஆம்பியர் கிட்ட தான் காட்டுது. ஸோ ஏறத்தாழ சமமாக தான் வருதுன்னு சொல்லலாம். ஸோ பவர் பார்த்தோம் அப்படின்னா 55 வாட்ஸு. ஸோ மேக்ஸிமம் பவர் அப்ராக்சிமேட்டாக 50 வாட்ஸ் கிட்ட தான் எடுக்கும். ஸோ அந்த பவர் தான் கரெக்டாக தான் காட்டுது. ஓகே, இப்போ வந்து ஏர் ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த அனமோமீட்டரில் இப்போ ஃபீட் பர் மினிட்ல வந்து வேல்யூஸ் காமிச்சிட்ருக்கு. அப்ராக்சிமேட்டாக 800லேருந்து 900 வரைக்கும் இந்த வேல்யூஸ் வந்து வேரி ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வேல்யூஸை வச்சு நம்ம அந்த ஃபேனோட ஏர் டெலிவரி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத கேல்குலேட் பண்ண போகிறோம். இதிலேருந்து வரக்கூடிய காற்றோட அளவு எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வேறு ஒரு விங்ஸை மாட்டி அதுலேருந்து எவ்வளோ காற்று வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த 5 பிளேடு இருக்கக்கூடியது எவ்வளோ காற்று வெளியில் கொடுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இது என்ன ஸ்பீடில் ஓடுது அண்ட் எவ்வளோ காற்றை வெளியில் கொடுக்குது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணலாம். முன்னாடி 242 மில்லி ஆம்பியர் எடுத்தது, இப்போ 230 மில்லி ஆம்பியர் தான் எடுக்குது. அண்ட் பவரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 50 வாட்ஸ் தான் எடுக்குது. ஸோ ரெக்கையை மாற்றினோன்னே கரண்ட் பில் கம்மியாக வரும்னு நினைக்கிறேன். எதுக்கும் நம்ம காற்று எவ்வளோ வெளியில் வருது அப்படின்றத செக் பண்ணிடுவோம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு, இதுலேருந்து பயங்கரமாக நாய்ஸ் வருது.
முன்னாடி நமக்கு நார்மல் ரெக்கையில் வந்து எந்த விதமான நாய்ஸும் இல்லை, ஸ்மூத்தாக ரன் ஆச்சு. இதுலேருந்து நாய்ஸ் வந்து பயங்கரமாக வருது. சரி, இப்போ காற்றை செக் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து ஏரோட வெலாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 700 தான் அப்ராக்சிமேட்டாக இருக்குது. ஒரு 680 740 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. காற்று வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ அந்த 5 ரெக்கையை மாற்றிட்டு இந்த 3 ரெக்கையை போட்டு, அதாவது அளவில் சின்னதாக இருக்கக்கூடிய இந்த 3 ரெக்கையை போட்டு பார்ப்போம் இதில் என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் எவ்வளோ கரண்ட் எடுக்குது அண்ட் எவ்வளோ ஏர் டெலிவரி ஆகுது அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஓகே, கரண்ட்டு பார்த்தோம்னா 223 mA தான் எடுக்குது. அந்த 5 ரெக்கையை விட ரொம்ப கம்மியாக எடுக்குது. பவர் வந்து அப்ராக்சிமேட்டாக 49 வாட்ஸ் கிட்ட எடுக்குது. இப்போ எவ்வளோ வெலாசிட்டியில் காற்று வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வேல்யூ பார்த்தோம்னா 880, 900, 950 வரைக்கும் கூட போகுது. அடுத்தபடியாக இன்னொரு 5 ரெக்கையை வந்து மாட்ட போகிறோம். ஆல்ரெடி ஒரு 5 ரெக்கையை மாட்டினேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறது புரியுது. பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒன்று இதிலேருந்து. ஸோ இதுலேருந்து என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பார்த்துருவோமே. ஸோ இப்போ இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். 258, 259 mA வரைக்கும் எடுக்குது. இதுதான் இருக்கிறதுலே அதிகமாக கரண்ட் எடுத்தது. அண்ட் வாட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 57 வாட்ஸ் வரைக்கும் எடுக்குது. அவ்வளோ அதிகமாகவா காற்று வருது? அப்படி ஒன்றும் தெரியலையே. ஓகே, ஏர் டெலிவரி எவ்வளோ கொடுக்குதுன்னு பார்க்கலாம். 900, 960, 1000. பரவாயில்ல, ஏர் டெலிவரியும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். 1000 வரைக்கும் கூட ரீச் ஆகுது. ஒரு வழியாக டெஸ்டிங் முடிஞ்சது. கிடைச்ச ரிசல்ட் வந்து நிஜமாவே வித்தியாசமான, எதிர்பாராத ரிசல்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதிலேருந்து வெளியில் வரக்கூடிய ஏர் டெலிவரியை வந்து CMMல கணக்கிடுவாங்க, கியூபிக் மீட்டர் பெர் மினிட். நம்மளும் வந்து அந்த கேல்குலேஷனை பண்ணணும். அதை இப்போ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் அப்படின்றதுனால கடைசியில் ஷோ பண்ணுறேன். அதில் சில பஞ்சாயத்துகளும் இருக்குது. இப்போதைக்கு மீட்டரில் கிடைச்ச ரீடிங்கை வச்சு, அதாவது ஃபீட் பெர் மினிட்னு நமக்கு வேல்யூஸ் கிடைச்சது இல்லையா, அதை வச்சே நம்மளால் கம்பேர் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த வேல்யூ எவ்வளோ ஸ்கொயர் ஏரியாவிலேருந்து வெளியில் வருது அப்படின்றத வச்சு தான் நம்ம CMMமும் கணக்கிடுவோம். ஸோ அதனால் இந்த வேல்யூவை வச்சு நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த ஃபேன் எப்படி காற்றை கொடுக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த பிளேடெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கல, அதாவது தட்டையாக ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கல. இதை ஒரு ஆங்கிளில் டில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை கட்டிங் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபேன் சுற்றும் போது இதுக்கு இடையில இருக்கக்கூடிய காற்றை இந்த ஃபேன் பிளேடு வந்து முன்னோக்கி தள்ளுது. அப்படி தள்ளுறதுனால தான் இந்த ஃபேன் அதிவேகத்தில் சுற்றும் போது அதிகப்படியான காற்றை முன்னோக்கி தள்ளுது. அதுதான் நமக்கு வெளியில் அதிகமாக காற்றடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சரி, இந்த ஃபேன் எப்படி அந்த என்விரான்மெண்ட்டை பெட்டர் ஆக்குது, அங்கே எப்படி கூலிங் எஃபெக்டை கொடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல உருவாகக்கூடிய வியர்வையை இந்த அதிகப்படியான காற்று வந்து எவாப்ரேட் பண்ணும். அப்படி எவாப்ரேட் பண்ணும்போது நம்ம ஒரு கூலிங் எஃபெக்டை வந்து ஃபீல் பண்ணுவோம். இதுதான் எவாப்ரேட்டிவ் கூலிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணதில் 3 பேராமீட்டரை வந்து மெயினாக எடுத்திருக்கோம். ஒன்று வந்து ஏர் டெலிவரி, அதுதான் ஃபீட் பெர் மினிட், அதில் கணக்கிடுறோம். இன்னொன்று வந்து RPM நம்ம எங்கேயுமே மெஷர் பண்ணலையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு ரெக்கையையும் தனித்தனியாக நான் ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுத்து அதை எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு ரொட்டேஷன் வந்திருக்கு அப்படின்றத நான் கவுண்ட் பண்ணி இந்த RPM வந்து அக்யூரேட்டாக எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தபடியாக பவர், ஒவ்வொரு பிளேடையும் மாற்றும் போது நமக்கு கரண்ட்டில் வித்தியாசம் வந்ததை பார்த்தோம். ஸோ அந்த கரண்ட்டை வச்சு நம்ம வந்து பவரை வந்து கால்குலேட் பண்ணி எடுத்திருக்கோம். சரி, இந்த ஃபேனு சிம்பிளாக காற்று தான் வெளியில் தள்ள போகுது இல்லையா? ஆனால் அந்த காற்றை வெளியில் தள்ளுறதுலையும் 2 வகையாக தள்ள முடியும். எப்படி ஒன்று வந்து அதிவேகத்தில் தள்ளுறது, இன்னொன்று வந்து அதிக காற்றை பிடிச்சி தள்ளுறது. இல்லை, புரியல. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம செக் பண்ண 4 பிளேடுலையும் அதிவேகத்தில் சுற்றினது எந்த பிளேடுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த 2 தான். கிட்டத்தட்ட 1350 RPMல இது சுற்றி இருக்குது. அப்போ இது வழியாக தானே அதிகப்படியான காற்றை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது தப்பு. ஏன்னா அந்த ப்ளூ கலர் கொடுத்த காற்றோட அளவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 700 feet per minute. அதே மாதிரி இந்த எல்லோ கலர் வந்து 880 feet per minute, அவ்வளோதான் காற்றை கொடுத்துருக்கு. ஆனால் அதே சமயத்தில் இந்த 2 பிளேடும் இருக்கு இல்லையா, இது தட்டையாக பெருசாக இருக்கக்கூடியது அண்ட் இந்த 5 பிளேடு, இந்த ரெண்டும் சுற்றின RPM எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1242 RPM. ஆனால் இது கொடுத்த ஏர் டெலிவரி இது வந்து 900 feet per minute கொடுத்துருக்கு, இது வந்து 950 feet per minute கொடுத்துருக்கு. இங்கே இருக்கிறதுலேயே அதிகப்படியான காற்றை வெளியில் தள்ளினது எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பிளேடு தான். அப்போ இதுதானே பெஸ்ட்டான பிளேடாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் அதுவும் கிடையாது. ஏன்னா இது கன்சியூம் பண்ண வாட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 56 வாட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு. என்னதான் இது அதிக காற்றை கொடுத்தாலும் எனர்ஜியை வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணியிருக்கிறதுனால இது ஒரு பெஸ்ட்டான பிளேடு கிடையாது. அண்ட் இதில் நமக்கு 3 கேள்வி வரும். எதனால் அதிக பவர் கன்சியூம் பண்ணியிருக்கு, எதனால் கம்மியான RPMல சுற்றி இருக்குது, அண்ட் எப்படி அதிகப்படியான காற்றை டெலிவர் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முக்கியமான காரணம் இதோட சர்ஃபேஸ் ஏரியா. இந்த பிளேடுலையும் சரி இந்த பிளேடுலையும் சரி சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கிறதுனால இதில் படக்கூடிய காற்றோட அளவு வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இது சுற்றும் போது அதிகப்படியான காற்றை பிடிச்சி தள்ளுது. இந்த மாதிரி தள்ளும் போது அந்த காற்றுனால ஏற்படக்கூடிய எதிர்ப்புனால நமக்கு இங்கே மோட்டாரில் லோடு வந்து அதிகமாகுது. ஸோ அதனால தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷனும் அதிகமாகுது.
அண்ட் இந்த அதிகப்படியான எதிர்ப்பு காரணமாக தான் மோட்டாரோட அதிகபட்ச வேகமான 1350 வேகத்தை வந்து தொட முடியல. ஸோ அதுக்கு பதிலாக 1242 அந்த ஆர்பிஎம்மில் தான் சுற்றி இருக்கு. அப்போ இது ரெண்டும் வேகமாக சுற்றுனதுக்கு முக்கியமான காரணம் அதிகப்படியான ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து உருவாகலை, சர்ஃபேஸ் ஏரியா கம்மி அப்படின்றதுனால காற்றுனால அதிகமான பாதிப்பு ஏற்படலை, அதனால் மோட்டாருக்கும் பெரிய லோடு இல்லை, அதனால் ஆர்பிஎம்மும் வந்து 1350 ஆர்பிஎம் அதிகபட்ச ஆர்பிஎம் ரீச் பண்ணியிருக்கு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன் நாக்க வெட்டி விடுவேன். சரி, உங்களை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ அல்மனாய்டு ஃபேன் இருக்குது, நம்ம மண்டபத்துலலாம் பார்க்குறோம் இல்லையா, அதை நம்ம பகல் நேரங்களில் இல்லை வெயிலில் போயிட்டு வந்து இல்லை அந்த மாதிரி கூட்டமான ஒரு இடத்துல உட்காந்து அந்த ஃபேன் காற்று வாங்கும்போது நல்ல ஜிலு ஜிலுன்னு காற்றடிக்கும். ரொம்ப வேகமான காற்று மூஞ்சில் அடித்தாலும் பெருசாக நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதே இது நீங்கள் ராத்திரி 3 மணிக்கு தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் மூஞ்சில் கொண்டு அந்த அல்மனாய்டு ஃபேனை கிட்ட வச்சு காற்றடிச்சா எவ்வளவு கடுப்பாக வரும். அப்போ மனிதனுக்கு 2 விதமான கம்ஃபர்ட் லெவல் வந்து உருவாகுது. ஒன்று, பகலில் வந்து அதிகப்படியாக வியர்க்கும் போது இல்லை பகல் நேரங்களில் வந்து அதிவேகத்தில் காற்று அடித்தாலும் அது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அது நல்ல கூலிங் எஃபெக்டை கொடுக்கும். அதே இரவு நேரங்களில் நமக்கு அதிவேகத்தில் காற்று தேவை கிடையாது, அதிகப்படியான காற்றை சர்க்குலேஷனில் வச்சுக்கணும், அப்போ தான் நமக்கு அந்த கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அல்மனாய்டு மாதிரியான இந்த மாதிரி பிளேடு இருக்கக்கூடிய ஃபேன்ஸ்லாம் வந்து அதிவேகத்தில் அதிக ஆர்பிஎம்மில் சுற்றும் அப்படின்றப்போ அதுலேருந்து வரக்கூடிய காற்று அதிவேகத்தில் வரும். அதே இது இந்த மாதிரி பெரிய சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய பிளேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆர்பிஎம் கம்மியாக இருக்கும், ஆனால் அது சர்க்குலேட் பண்ணக்கூடிய ஏரோட அளவு அந்த குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் நம்ம இங்கேயே வந்து பார்த்தோம். இது டெலிவரி பண்ண ஏரோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 800 feet per minute, அதே இது டெலிவரி பண்ணது 900 அண்ட் இது டெலிவரி பண்ணது வந்து 950. ஸோ நம்ம நார்மலாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பிளேட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஷேப்பை தான் கொண்டு இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் அதிகப்படியான காற்றை வந்து அது சர்க்குலேட் பண்ணணும் அண்ட் அதே சமயத்தில் காற்று வந்து ஸ்மூத்தாக வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக தான். நீங்கள் இதை மாற்றணும்னா மாற்றலாம், ஆனால் அதிவேகத்தில் காற்று வரும். அதை இரவு நேரங்களில் கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதான் ஸ்பீடு கண்ட்ரோல் இருக்கேன், நாங்கள் அதை வச்சு ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிப்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் ஒரு ரொட்டேஷனில் இது கொடுக்கக்கூடிய காற்றோட அளவு வந்து கம்மி தான் அப்படின்றதுனால அந்தளவு ஏர் சர்க்குலேஷன் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் தேவைக்கும் தகுந்த மாதிரி தான் இந்த பிளேடோட எண்ணிக்கையும் அதோட ஷேப்பும் வந்து மாறுபடுது. என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான பிளேடு எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுதான். பட் அதே சமயத்தில் இது கன்சியூம் பண்ணக்கூடிய பவரும் கம்மியாக இருக்கணும், இதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டும் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டான பிளேடாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக ஏர் டெலிவரியை வந்து சிஎம்எம்ல தான் குறிப்பிடுவாங்க, கியூபிக் மீட்டர் பெர் மினிட் அப்படின்றது. ஸோ நமக்கு கிடைச்ச வேல்யூ வந்து 900 feet per minute அப்படின்றது. நமக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கிடைச்ச வேல்யூ எல்லாத்தையும் வச்சு ஆவரேஜ் எடுத்தது தான் இந்த வேல்யூ. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் ஏரியாவில் கிடைச்ச ஏரோட வெலாசிட்டி தான் இது. இதே ஏர் வெலாசிட்டி வந்து அந்த பிளேடு முழுவதுமாக கிடச்சிது அப்படின்னா அதுதான் அதோட சிஎம்எம் அப்படின்றது. ஸோ நமக்கு தெரியும் அந்த ஃபேன் ரெக்கை வந்து சர்க்கிளாக தான் ஏரை டெலிவரி பண்ணும் அப்படின்றது. இந்த டயாமீட்டர் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 400 mm. இதுன்னு மட்டும் கிடையாது, அதில் டிஃபால்ட்டாக இருந்ததும் கூட இந்த 400 mm தான். ஸோ இப்போ ஒரு சர்க்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், πr² அப்படின்றது. ஸோ 400 mmனா இதில் பாதி வந்து 200 mm வரும். மீட்டரில் பார்த்தோம் அப்படின்னா 0.2 மீட்டர் வரும். ஸோ அந்த ரேடியஸ் வந்து நமக்கு தெரியும் ஆல்ரெடி 0.2 மீட்டர் அப்படின்றது. ஸோ π மல்டிப்ளைடு பை 0.2 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்போ அதை கேல்குலேட்டரில் போட்டோம் அப்படின்னா π மல்டிப்ளைடு பை 0.2 ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா 0.1256 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது தான். ஸோ இங்கே ஆல்ரெடி ஃபீட் பெர் மினிட் அப்படின்றது இருக்குது, அதை நமக்கு மீட்டராக மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு கியூபிக் மீட்டர் பெர் மினிட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அப்போ அந்த 900 ஃபீட்டை வந்து நம்ம மீட்டருக்கு மாற்றிக்கலாம். ஸோ 900 ஃபீட்டை மீட்டராக மாற்றினோம் அப்படின்னா 274 மீட்டர் பெர் மினிட் வரும். ஸோ இதை மீட்டராக மாற்றினோம்னா 274 மீட்டர் பெர் மினிட் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா வேல்யூ கிடச்சிரும். 274 மீட்டர் பெர் மினிட் மல்டிப்ளைடு பை 0.1256 ஸ்கொயர் மீட்டர். ஆன்சர் மல்டிப்ளைடு பை 274 is equal to 34.4. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மீட்டர் இருக்குது, இங்கே ஸ்கொயர் மீட்டர் இருக்குது அப்படின்றதுனால இது வந்து கியூபிக் மீட்டராக மாறிடும் அண்ட் பெர் மினிட். ஸோ இதுதான் வந்து சிஎம்எம், கியூபிக் மீட்டர் பெர் மினிட் அப்படின்றது. ஸோ ஜென்ரலாக பிராண்டெல்லாம் கிளைம் பண்ணுறது 70 cmm கொடுக்கும், 80 cmm கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 34.4 தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம 1 பாயிண்ட் சோர்ஸ்லேருந்து மெஷர் பண்ணோம், மீட்டரோட அக்யூரசி வந்து கணக்கில் எடுக்கப்படும் அண்ட் அது போக இது லேப் டெஸ்ட்டு கிடையாது. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். பட் அப்படி பார்த்தாலும் நம்ம ஓரளவுக்கு கிட்ட வச்சு தான் எடுத்திருக்கோம். சரி, ஓகே, நமக்கு கிடைக்கக்கூடிய சிஎம்எம் வந்து இவ்வளோ தான் ஃபேனில். ஸோ பிராண்டு மாற்றி சொல்லுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு ரெக்கையாக மாற்றி அதில் கிடைக்கக்கூடிய ரீடிங்ஸ் எல்லாம் எடுத்து கேல்குலேட் பண்ணும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இவ்வளோ தான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.